குறித்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும். நம்மிலே ஒருவர் 2 கொரிந்தியர் 1:5 நாம் வாசிக்கலாம். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவராலே அந்த பாடுகளாலே ஒரு ஆறுதலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனவே உலகம் முழுவதுமாக இந்த நாளிலே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை துக்கத்தோடு அனுசரிக்கிறவர்களும் உண்டு. ஒரு சில ஊழியக்காரர்கள் கூட துக்கமாக அனுசரிக்க வேண்டும் என்று அந்த லெந்து நாட்களை அதை முக்கியப்படுத்தி ஆகார விஷயத்திலையும் கறி மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு நடத்துகிறவர்களும் உண்டு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவினுடைய பாடுகள் நம்மிடத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் அவராலே அந்த பாடுகளினாலே நமக்கு ஒரு ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுவின் சிலுவை, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை நீக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். முதல்ல நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனுஷருக்கு அவர் சாபத்தை கொடுத்தார். பிறகு நாம் பார்க்கும் பொழுது பூமிக்கு அவர் சாபத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு நாம் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஒரு சாபமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 விதமான சாபத்திலிருந்து இயேசு மனிதனை மீட்கும்படியாக சிலுவையில் அவர் பாடுபட்டார், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. நமக்கு நேரம் சுருக்கமாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் 3 இடத்திலே அவருடைய இரத்தத்தை சிந்தினார். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது அவர் இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானத்தின் தலைப்பு என்னன்னா, நம்மை ஆசீர்வதிக்க இயேசு சாபமானார். நம்மை ஆசீர்வதிக்க இயேசு சாபமானார். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சாபமானார். முதலாவதாக அவர் ரத்தம் சிந்தினது 8ஆம் நாளிலே சிறு பிள்ளையாய் இருக்கும் போது விருத்த சேதனம் என்கிற காரியத்திற்காக பெற்றோர்கள் அவரை கொண்டு செல்லுகிறார்கள். அங்கே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். வேதத்தில் நாம் வாசிக்க சொன்ன குறித்த அந்த வேத பகுதியிலே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களையும் என்னை மீட்கும்படியாக இயேசு சாபமானார். நியாய பிரமாணத்தை சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் என்கிற சாபத்திலிருந்து உன்னை என்னை மீட்க இயேசு 8ஆம் நாளிலே அவர் விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஆதியாகமம் புத்தகம் 17:13 குறித்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த விருத்த சேதனமானது நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன். இந்த நித்திய உடன்படிக்கையின் விருத்த சேதனத்தினாலே நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நித்தியமாக கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதனம் என்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியமானது நாம்
இயேசு கிறிஸ்து இங்கே அந்த சாபத்திலிருந்து, அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அது சாபம் என்று சொல்லுகிறார். ஏன்னா எந்த மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரல, நிறைவேற்றி முடிக்க வந்தேன்னார். அதே வேளையில் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் என்பது ஒரு சாப கட்டா இருந்தது. அந்த சாபத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு தன்னுடைய இரத்தத்தை, நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்து அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். மூன்றாவதாக இதற்கு இடையிலே கெத்செமனே தோட்டத்திலே ரத்தம் சிந்தினார். இரண்டாவதாக 3 இடங்களிலே அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு புறம்பான ஒரு விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் சொல்லி இருந்த ஒரு கட்டளையா இருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, புறம்பான விருத்த சேதனத்தை குறித்து வேதம் முக்கியப்படுத்தவில்லை. இன்றைக்கு பரிசுத்தாவின் காலத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிற காரியம் 2:29 ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் தேவை. இன்றைக்கு உனக்கு எனக்கு ஒரு விருத்த சேதனம் வேண்டும். அது இருதயத்தில் நடக்கணும். பிசிக்கலா இல்ல, வெளியில இல்ல, ஆவியினாலே உன் இருதயத்தில் வர வேண்டும். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் விருத்த சேதனமானது உன் இருதயத்திற்குள்ளே நடக்க வேண்டும். விருத்த சேதனம் இன்னைக்கு தேவையா அப்படின்னு சொன்னா தேவை. ஆனால் புறம்பான சரீரத்தில் அல்ல, உன் இருதயத்தில் நடக்கணும். உன் இருதயத்தில் குத்தப்படுகிற உணர்வு வரணும். துணிகரமாய் பேசும் பொழுது, துணிகரமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் பொழுது உன்னுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் நடக்க வேண்டும். இந்த இருதயத்திலே காணப்படுகிற விருத்த சேதனத்தை தான் வேதம் முக்கியப்படுத்துகிறது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்படி என்றால் உன் இருதயத்தில் அந்த விருத்த சேதனம் நடக்கணும். உன் உள்ளத்தில் ஒரு உணர்வு இல்லாமல் இருப்ப அப்படின்னு சொன்னா அந்த இருதயம் இருள் அடைஞ்சு போகும் வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கை வீணா போய்விடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது நம்முடைய சரீரத்தில் அல்ல, இருதயத்திலே ஒரு விருத்த சேதனம் நடக்க வேண்டும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உன்னையும் என்னையும் விடுதலையாக்க இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்கும்படியாக. ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 2:25 என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கலன்னா நீ செஞ்ச விருத்த சேதனம் வேஸ்ட். அப்ப இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில மனமாறுதல், அபிஷேகம் பெற்றதெல்லாம் வேஸ்ட். வேஸ்ட். இன்றைக்கு நம்ம வேஸ்டா தெரிகிறோமா, யூஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிட்டா, ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, அவன் செஞ்ச விருத்த சேதனம் வேஸ்ட். இன்றைக்கு இயேசுவோடைய கட்டளைகளை, புதிய ஏற்பாட்டில் அவர் கொடுத்திருக்கிற நியமங்களை, கட்டளைகளை கை கொள்ளாமல் நான் அபிஷேகம் பெற்று விட்டேன், என் உள்ளத்திலே மாறுதல் வந்து விட்டது என்று நீ மோளம் கொட்டிக்கிட்டு இருந்தா அது வேஸ்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்த்தோம், 8ஆம் நாளிலே அவர்கள் அங்கே கொண்டு சென்றார்கள் என்று. ஆனால் இந்த விருத்த சேதனத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு கட்டளையாக ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் விருத்த சேதனத்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக தான் பிசிக்கலா அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஒன்று, தமிழில் விருத்த சேதனம் இருக்கிறது. அதை உலகத்தில் மற்றவர்கள் முஸ்லிம்கள் அதை பண்ணுறாங்க. அவங்க அதை சுன்னத் அப்படின்வாங்க.
ஆண்களுக்கு மட்டும் செய்யப்படுகிற காரியம். நமக்கு தெரியும், யாக்கோப்பு அவருடைய மகள் அவள் தீனால் தவறு செய்த பொழுது அவர்களை பழிவாங்க அவருடைய சகோதரர்கள் அந்த எல்லாரையும் விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டாதான் நீங்கள் எங்கள் ஆளாக மாறுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால் நோக்கம் என்ன, உண்மையான நோக்கம் என்ன? ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆண்டவர் மனுஷனை படைத்த பொழுது 28ஆம் வசனத்தில் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு தான் இந்த விருத்தசேதனத்தை கர்த்தர் கொண்டு வரார் ஆபிரகாம் நாட்களிலே. இதை குறித்து நான் வாசிக்கிறோம். இது மாம்சத்திலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கு பார்த்து சொல்ல, உன் இருதயத்தில் விருத்தசேதனம் ஆயிடுச்சா? இயேசு 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணம் எல்லாரும் கடைபிடிக்க முடியாது என்பது அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டார். பண்ணிட்டு தான் நீங்களும் நானும் அதை கை கொள்ள வேண்டியதில்லை என்பதற்காக தான். நீங்கள் புதிய ஏற்பாடு வாசி, எபிரேயரில் தெளிவாக அதை குறித்த காரியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணத்தை வேத வசனம் சொல்லுகிறது நீங்களும் நானும் கை கொள்ளக்கூடாதபடிக்கு மிக கடினமாக இருந்தது. கலாத்தியரில் இன்னும் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு பவுல். அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசுகிறவன். அப்போ அடங்காதவன் கீழ்ப்படியாதவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது குடும்பம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, நாம் கீழ்ப்படிதலோடு இருக்கணும். எதிர்த்து நிற்கிறவனுக்கு தான் நியாயப்பிரமாணம். கீழ்ப்படியாதவனுக்கு நியாயப்பிரமாணம், அடக்காதவனுக்கு நியாயப்பிரமாணம், அம்மா அப்பாவை அடிக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணம். அப்போ இயேசு முதலாவதாக அவர் இரத்தத்தை சிந்தி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே ஒரு பாடலை நான் பாடிய பிறகு அடுத்த 2 காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சீக்கிரமாக முடித்து விடுவோம். உங்களுக்காக நல்ல குளிர்ச்சியான மோர், உங்களுக்கு பட்டர் மில்க் ஆயத்தமாக இருக்கிறது. நல்ல யோசிக்க வேண்டாம், சீக்கிரம் நாம் முடித்து விடலாம். 1398 அன்பே 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 என்று ஆண்டவர் இயேசுவின் கல்வாரின் அன்பை குறித்த பாடலை நாம் பாடிய பிறகு மீண்டும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். அன்பே 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 கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்தாரே, இயேசுவின் அன்பை நண்பானி கூறு. அன்பாலே அன்பாய் உனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். அன்பாலே அன்பாய் உனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். அன்பே 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 தாயின் கருவில் உன்னை படைத்தார், தம் இரத்தம் சிந்தி ஜீவன் தந்தாரே. அன்பே 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 தாயின் கருவிலே உன்னை படைத்தார், தம் இரத்தம் சிந்தி ஜீவன் தந்தாரே. தாய் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடார், உன்னை நேசிக்கும் ஒருவரவர். தாய் உன்னை கைவிட்டாலும் அவர் கைவிடார், உன்னை நேசிக்கும் இயேசு அவர். அழியாத அன்பை வைத்தாரே, அழியாத அன்பை வைத்தாரே. அன்பே 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 உன் கண்ணீர்
துடைப்பவர் இயேசு ஒருவரே. உன் துக்கமெல்லாம் மாற்றிடுவாரே. அன்பே 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 அன்பே, உன் கண்ணீர் துடைப்பவர் இயேசு ஒருவரே. உன் துக்கமெல்லாம் மாற்றிடுவாரே. சிலுவையில் உனக்காய் ஜீவன் தந்தாரே. உன்னை நேசிக்கும் ஒருவரவர். சிலுவையில் உனக்காய் ஜீவன் தந்தாரே. உன்னை நேசிக்கும் ஒருவரவர். அழியாத அன்பை வைத்தாரே. உன்மேல் அழியாத அன்பை வைத்தாரே. அன்பே 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 அன்பே, கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்தாரே. இயேசுவின் அன்பை நண்பானி கூறு. அன்பானே அன்பாய் உனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். அன்பானே அன்பாய் உனக்காகவே யாவையும் செய்து முடித்தார். அன்பே 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 அன்பே. அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் ரத்தம் சிந்தியது கெத்செமனே தோட்டத்திலே. கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்தத்தை சிந்தி மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கெத்செமனே தோட்டத்திலே ரத்தம் சிந்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததான சாபத்தை பார்க்கிறோம். நீ பூமிக்கு திரும்ப மட்டும், நீ முகத்தின் வேர்வையினாலே ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பூமியில் நீ இருக்கும் நாளெல்லாம் பூமியிலே நீ மண்ணுக்கு போற வரைக்கும் நீ உன் வேர்வையை சிந்தி சாப்பிடணும் அப்படின்னுட்டார். அப்ப ஏதேன் தோட்டத்துடைய வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. ஆனால் கெத்செமனே தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அது துக்கமான ஒரு இடம். ஏதேன் தோட்டம் பாவம் துவங்கின இடம். கெத்செமனே தோட்டம் பாவம் நிவர்த்தி செய்ய துவங்கின இடம். அல்லேலூயா. 2 தோட்டம். முதல் தோட்டத்தில் தான் பாவம் துவங்கியச்சு. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் பாவ நிவர்த்தி துவங்குகிற தோட்டமாக அது இருக்கிறது. அப்ப இங்க கவனிங்க, ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததான சாபம் வேர்வை சிந்துவது. சம்மர் நாள் வந்துட்டா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதேன் தோட்டத்தில் வேதம் சொல்லுது, குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவினார்னு இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு சீதோஷண நிலை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ரெண்டாவது, மனுஷனுக்கு வேர்வையே இல்லை. அல்லேலூயா. வேர்வையே இல்லாத வாழ்க்கை. ஆனால் எல்லா பார்ட்ஸும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். கர்த்தர் மனுஷன் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் எப்பொழுது மனுஷன் மீறினானோ அப்பொழுது கர்த்தர் கொடுத்ததான சாபத்தின் வெளிப்பாடு தான், நீ மண்ணில் போய் சேர்ற வரைக்கும் நீ நிலத்தில் உன் வேர்வை சிந்தனாதான் நீ சாப்பிட முடியும் என்று ஆண்டவர் சபித்தார். பிரியமானவர்களே, பார்க்கிறோம், சாபம் முதல் மனுஷன் மூலமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்தது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த சாபத்தை போக்கும்படியாக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 44 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 44வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு மன உருக்கத்தோட அப்படியே ஜெபம் பண்றாரு. நார்மலா ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய வேர்வை
உப்பு கரிக்கிற தண்ணியா வரணும். இங்கே நாம் வாசிக்கிறோம், மனு குலத்தினுடைய சாபமாகிய வேர்வையை அவர் நீக்கும்படியாக, அந்த சாப கட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் அங்க புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, அப்படின்னா அங்க வேர்வையும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும்படியாக இயேசு இங்கே தம்முடைய இரத்தத்தை, அந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது வேர்வையின் அந்த துவாரத்தில் இரத்தமாக அது வெளியே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசுடைய இரத்தம் சிந்தப்பட்டதுனால தலை நசுக்கப்பட்டது பிசாசுக்கு. அவன் வாள் மட்டும்தான், இப்போ வாழை மட்டும்தான் ஆட்டிகிட்டு இருக்கிறான். அங்கே நாம் அதுதான் பார்க்குறோம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் என்ன நாம் வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்தில், அப்பொழுது வேறொரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்து, கொம்புகளை உடைய வலு சர்ப்பம் இருந்தது. அது வானத்தின் நட்சத்திரங்களின் 1/3 இழுத்தது, பூமியில் விழத்தள்ளிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, அது பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீக்கு முன்பாக இங்கே நின்றது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிசாசுடைய தலை நசுக்கப்படுகிறதை குறித்து, அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயாக இருந்தால் என்று சொல்லி, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசவ நாட்களில் வேதனையை கூட்டுவேன் என்று கர்த்தர் சாபத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசவ வேதனையின் பொழுது எப்படி ஒரு ஸ்திரீயுடைய மனதிலே, சரீரத்திலே வேதனை இருக்குமோ, அதைவிட அதிகமான வேதனையை கெத்செமனே தோட்டத்திலே இயேசு அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய அல்லது ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதான சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவருடைய சரீரத்தில் மிகுந்த உபாதை அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அவர் சிந்தின இரத்தம் கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. அதனாலே மனுஷனுடைய சாபத்திலிருந்து விடுவிக்க அவர் சிந்தியதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், முந்தின ஆதாம் பாவம் செய்கிறவனாயிருந்தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்தார். 5ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 5:14. பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. சொல்லணும்னா பாவம் செஞ்சவங்க அவங்க தான், ஆனால் அது நம்மை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிறக்கிற எந்த குழந்தையும் பாவம் செய்யலை, ஆனால் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், நான் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறேன்னு. அப்போ பாவம் இவர்கள் அறிந்து செய்யவில்லை. பிறக்கிற குழந்தை ஒன்றும் தெரியாது, ஆனால் பாவம் செய்யாதவர்களையும் அந்த பாவம் பிடிக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்யாதவர்களையும் அந்த பாவம் பிடிக்கிறது. இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமின் பாவத்தால் எல்லோருமே அடைப்பட்டு கிடந்தோம் நாள்தோறுமே. ஆதாமின் பாவத்தால் எல்லோருமே அடைப்பட்டு கிடந்தோம் நாள்தோறுமே. பாவத்தின் சம்பளம் மரணமேதான், பாவியை மீட்கவே இயேசு வந்தார்.
இல்லாமலே அருமை இரட்சகர் அன்று கல்வாரியில் அழகற்று சௌந்தர்யம் இல்லாமலே அருமை இரட்சகர் அன்று கல்வாரியில் துக்கம் நிறைந்தவர் துன்புற்றாரே, துக்கம் நிறைந்தவர் துன்புற்றாரே, தன்னுயிர் தந்து என்னை மீட்டாரே, என்னை மீட்டாரே. ஆதாமின் பாவத்தால் எல்லோருமே அடைப்பட்டு கிடந்தோம் நாள்தோறுமே, பாவத்தின் சம்பளம் மரணமேதான், பாவியை மீட்கவே இயேசு வந்தார், ஜீவன் தந்தார். மூன்றாவதாக இயேசு சிந்தின இரத்தம் சிலுவையின் கடைசி மட்டும் பாடுகள் அவரை சவுக்கால் வாரினால் அடிப்பது துவங்கி கல்வாரி சிலுவையின் கடைசி அவர் விழாவிலே ஈட்டி குத்தி அவர் சிந்தின இரத்தம், இன்றைக்கு அந்த இரத்தம் நம் வாழ்க்கையிலே பாவத்தை நீக்கும்படியாக சிந்தப்பட்டது. தலையிலே முட்கிரீடத்தை சூட்டினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது முட்கிரீடத்தை சூட்டினார்கள், அதிலிருந்து இரத்தம் வெளியே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பூமிக்கு சாபத்தை கொடுத்தார், உன்னிலே முட்கள் வளரும் என்று சொல்லி பூமிக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். இன்றைக்கு முள் செடியானது பூமிக்கு கர்த்தர் கொடுத்த சாபத்தின் வெளிப்பாடு. அந்த சாபத்தை போக்கும்படியாக, பூமியில் உள்ள சாபத்தை நீக்கும்படியாக கிறிஸ்து இயேசு முட்கிரீடத்தை அவர் தலையிலே சுமந்தார். அல்லேலூயா. அந்த கிரீடத்தை அவர் தலையிலே அடிக்கும் பொழுது அந்த முள்ளிலிருந்து இரத்தமானது வெளியே வந்து அதனாலே பூமிக்குரிய சாபத்தை போக்கும்படியாக அப்படி இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 3:17-18 நாம் வாசிக்கும் பொழுது பூமியை கர்த்தர் சபித்தார், அதனாலே முள் செடியானது இந்த பூமியிலே உண்டானது. இதை ஆண்டவர் மாற்றும்படியாக, இந்த சாபத்தை போக்கும்படியாக இயேசு தன்னுடைய தலையிலே முட்கிரீடத்தை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது மீட்டுக்கொண்டார். நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஏன் நம்ம செருப்பு போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சாபமான முள் நம்முடைய கால்களை தைக்காதபடி. நீங்கள் நான் பார்க்கும் பொழுது மோசே நாட்களிலே யாத்திராகமம் 3 ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது அங்கே உன் பாதரட்சியை அவிழ்த்து போடு அப்படின்னாரு ஆண்டவர். நீ நிற்கிற இடம் என்னன்னு சொன்னாரு? பரிசுத்த பூமி அப்படின்னாரு. சாபம் இல்லாத இடம் பரிசுத்த இடமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் காலில் ஷூவை போட்டுக்கிட்டு நாம் திரியிறோம். அது எதற்காக என்றால் இந்த பூமியின் சாபமானது நம்மை நெருங்காதபடி, நம்மை தைக்காதபடி நாம் பாதுகாத்து கொள்வதற்காக அதை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய பாதரட்சியை மாட்டிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது கூட இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டாங்க. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரம் பழசாகல, அவங்க செருப்பு தேஞ்சு போகலன்னு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன செருப்பு போட்டாங்கன்னு தெரியாது, கட்டை செருப்பு போட்டிருந்தாங்களா லெதரில் போட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அவருடைய செருப்பு கூட தேஞ்சு போகல, அவருடைய வஸ்திரம் பழசாகல, அவர்களுக்கு கண்களுடைய பார்வை குறைஞ்சு போகல. இதெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்கு கொடுத்ததான சாபத்தை
நாம் எல்லாரும் praise the Lord. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹalleluya, ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நீ நானும் நோக்கி பார்க்கும்படியாக அவர் அடைந்த பாடுகள் நமக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்ப இந்த வேளையிலே ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. மெய்யாகவே ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம் வாசித்தது போல நம்முடைய பாடுகளை